என்ன தெரியுமா? பகுதி நேர ஆசிரியர் விஷம் சாப்பிட்டு செத்துருக்காரு, தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த அரசு என்ன சொல்லுது? பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுறாங்க. யோ, உன் வாக்குறுதி தானயா நீ கொடுத்த, தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தியே, பணி நிரந்தரம் பண்ற, சம்பளத்தை ஏத்தி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்த நீ சொன்ன வாக்குறுதியை கேட்டு தானே நாங்க வந்தோம். இன்னைக்கு ஏன் இப்படி பண்ற? அந்த ஆளு பாவம், அந்த ஆசிரியர் வந்து மருந்து சாப்பிட்டு சாவ கிடக்குறாரு. செத்து போனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு வச்சு வந்து 15,000 ரூபாய் சம்பளத்தை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட். வெக்கமா இல்ல? இது எப்பேற்பட்ட முக்கியமான இஷ்யூ. இதை பத்தி தான் நம்ம பேசி ஆகணும். அந்த அந்த குடும்பத்துக்கு யாருங்க பதில் சொல்லுவாங்க? ஒவ்வொரு ஆசிரியர்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஆராசா வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு, அதாவது தனியார் யூடியூப் சேனல் கொடுத்த ஒரு பேட்டியில சொல்றாரு, ஏங்க நீங்க சொன்னீங்களே பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யறேன்னு சொல்றீங்களே, எப்படி நீங்க சொன்னீங்கன்னு கேட்டா, நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு ஏன் சொல்றீங்க? ஏதோ சொல்லிட்டோம், இன்னைக்கு எங்களால சாத்தியப்படுத்திருக்கோம், நாங்க பண்ணிட்டோம், நாளைக்கு முடியலன்னா நாங்க பண்ணோம். அதாவது கன்வின்சிங்கான பதிலே கிடையாது, வாய்க்கு வரதை அடிச்சு விடுறது. உங்களால இன்னைக்கு ஒரு உயிர் போச்சா? இப்படிதான் நீட்டுக்கு ஒரு உயிர் போகணும், அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க. அப்பவும் போய் சொல்லி ஏமாத்தினாங்க. இப்ப பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து வீதிக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. செத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எதுவாக இருந்தாலும் செய்வாங்கல்ல. இன்னைக்கு அந்த செத்தவங்க குடும்பம் அழுதுகிட்டு இருக்குல்ல. இந்த மாதிரியான காரணங்களுக்காகவே இந்த திமுக வந்து தொடை தெரியப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. இந்த தீய சக்தி திமுக வீட்டுக்கு அனுப்பணும், டீ சட்டை கொளுத்துறது, போராட்ட களமா மாத்துறது, பிரச்சனைகளை வந்து இவங்களே உருவாக்குறது, இதுவே தான் திமுக வேலையா இருக்கு. இந்த 26 நிச்சயமாக இந்த தை திருநாள்